ஹாய் மகளே, சிங்கர் சின்மய் இஷ்யூ பத்தி பேசுங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. சோ முக்கியமா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த சின்மய் அப்படின்னாலே இவங்களை பத்தி சொல்லவே வேணாங்க. இவங்க ஒரு சூப்பர் சிங்கர், நிறைய பாடம் பாடியிருக்காங்க. ரீசெண்டா சின்மய் பாத்தீங்கன்னா தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல வேற லெவல்ல முத்துமலை சாங் பாடியிருப்பாங்க. அந்த சாங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வைரல் ஆயிடுச்சு. இது மக்கள் மத்தியில இவங்க ஏன் இத்தனை நாளா பேன் ஆயிட்டாங்க, இவங்க ஏன் தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில ஏன் இன்னும் பாடல, ஏன் பாடுறதுக்கான வாய்ப்பு இல்லையா அப்படின்னு மக்கள் மத்தியில பயங்கர ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. சோ முக்கியமா அதுக்காக தான் இந்த வீடியோ. சின்மை பாத்தீங்கன்னா 2002 தெய்வம் தந்த பூவே அப்படின்ற ஒரு சாங்க கன்னத்தில் முத்தமிட்டாள் அப்படின்ற ஒரு படத்துல பாடியிருப்பாங்க. அந்த சாங் வேற லெவல்ல வைரல் ஆகி போயிருந்ததுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைச்சது. நிறைய பாடல்களும் சூப்பரா பாடியிருப்பாங்க. இப்படி அவங்க ப்ரொஃபஷன் நல்லா போயிட்டு இருக்கும் போது 2018 சின்மை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டப்பிங் யூனியன்ல அவங்க இருக்காங்க. அந்த டப்பிங் யூனியன்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்டா ராதா ரவி இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு 2 பெண்ணை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சின்மை வாய்ஸ் அவுட் கொடுக்குறாங்க. அதாவது தைரியமா முன் வந்து பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட டப்பிங் யூனியன்ல இருக்க மெம்பர்ஷிப் கேன்சல் ஆகுது. இவங்க அந்த மாதிரி பேசி ஒரு ஃபியூ வீக்ஸ்லயே கேன்சல் ஆகுது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபீ ஒழுங்கா பே பண்ணல, அதனால வந்து மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு கேன்சல் செய்யப்பட்டுடுச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு ஓபன் ஸ்பீச்லயும் பாக்குறீங்கன்னு போது வைரமுத்துனால இவங்க ஃபேஸ் பண்ண செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. அப்ப நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, ஓகே நீங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்றீங்க, இதே நீங்க வந்து முன்னாடியே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு போது அப்ப சின்மை அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸி, சோ வந்து நான் அம்மா கூட தான் இருக்கேன், ஒரு சிங்கிள் பேரண்டோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனோம் அப்படின்னாலே ஒரு சிங்கிள் பேரண்ட் போது ரொம்ப தவறா பேசுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னால ஆக்ஷன் எடுக்க முடியல. என்னோட திருமணத்துக்கு அப்புறம் என்னோட இன்லாஸும் என்னோட கணவரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணவும் தான் நான் இப்ப வந்து முன் வந்து நின்று எவ்வளவு தூரம் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அப்படி வாய்ஸ் அவுட் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் சின்மைக்கு சப்போர்ட்டா வராங்க. அதே மாதிரி சின்மை பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இதுக்கப்புறம் எனக்கு நடந்த மாதிரி வைரமுத்து அவர்களால யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது சின்மை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வைரமுத்து அவர்கள் பாத்தீங்கன்னா பெரிய பொலிட்டிஷியனா இருக்காங்க. சோ அதனால இவங்களால எந்த ஒரு இதுவும் எடுத்து வைக்க முடியல, இவங்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய இன்டர்வியூமே கொடுத்திருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். எல்லா ஒரு இண்டஸ்ட்ரியிலும் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த மாதிரி இங்க ஏன் ஒரு கமிட்டி இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா கமிட்டி இருக்குங்க. அந்த கமிட்டி பாத்தீங்கன்னா ஜெண்டர் சென்சிடைசேஷன் அண்ட் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. சின்மை தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே இந்த கமிட்டியில வந்து பெரிய லெவல்ல இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க, இங்க பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, சோ இங்க கொடுக்கறது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா 2018 சின்மை பேன் ஆகுறாங்க. சோ அவங்களால டப்பிங்கும் எங்கேயுமே பண்ண முடியல, அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில எங்கேயுமே பாடவும் முடியல. இதனால மன உளைச்சல் சின்மை பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்ணி இன்ட்ரியம் இன்ஜங்ஷன் பாத்தீங்கன்னா 2019 வாங்குறாங்க. அப்படி இன்ட்ரியம் இன்ஜங்ஷன் வாங்கிட்டக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல பேன் ஆனது மாதிரிதான் இருக்கு. உங்களுக்கு பாடல் வாய்ப்புகள் ஏகப்பட்டது குறையுது. படத்துலயுமே உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி உங்க சூப்பரா டப்பிங் பண்ணுவாங்க, அந்த வாய்ப்புகளும் குறையுது. சோ எவ்வளவு கஷ்டப்பட்டு டெய்லி வாழ்க்கையில கோட் கோட் அப்படின்னு போயிட்டே இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது முத்துமலை சாங் அப்புறம் மக்கள் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமாகறாங்க. இவங்களோட பாடல்கள்ல இன்னும் ஃபியூச்சர் நிறைய கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து மக்களுக்கு ஏற்படுது. சோ இப்ப இது லீகலா பாக்குறீங்கன்னும் பொழுது அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரல. சோ அது வரணும். அவங்களை பேன் செய்யப்பட்டு பெர்மனண்டாவே ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும். அதே மாதிரி பாக்குறீங்கன்னும் போது இவங்க நான் பார்த்த சோர்ஸ் வரைக்கும் பார்க்கும்போது இவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறைய பெண்கள் கிட்டத்தட்ட 17 பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சின்ன சின்ன பெண்கள் தான் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 16, 17, 18 இந்த மாதிரி வயதுல இருக்க பெண்கள் தான் அதிகமா செக்ஷுவல் ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சின்மை சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கேஸ் எந்த இடத்துலயுமே ஃபைல் ஆன மாதிரி எனக்கு நான் பார்த்த சோர்சஸ்ல எனக்கு கிடைக்கல. மேபி நீங்க பார்த்த சோர்ஸ்ல கிடைச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க, எனக்கு அடுத்த வீடியோ நான் போடுவேன். பட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஏன் ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் புரியல. சின்மை அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒரு தனி நபரா இருந்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சின்மை எடுத்து மூவ்னால பாத்தீங்கன்னா அவங்களோட கரியர் தான் போயிடுச்சு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க இறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த முத்துமலை சாங் நல்லா ரீச் ஆகி போயிட்டு இருக்கு, நல்ல விஷயம் தான். பட் அந்த ஒரு 7 வருஷம் 8 வருஷம் அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பினான்சியலி கண்டிப்பா நம்ம யோசிக்கணுங்க. பெண்கள் வந்து உண்மையாவே இப்ப இவங்க சொல்ற மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே பத்தின பெரிய விஷயம். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, இதனால நம்ம கரியரே போகுது அப்படின்னும் போது நிறைய பெண்கள் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குங்க. சோ உங்களுக்கு வரப்போற ஃபைனல் ஜட்மெண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆர்டரா வரணும். எப்படின்னா இவங்க எதுவுமே பேன் செய்யப்பட்டது நீக்கப்பட்டதுன்னு வரணும். சோ அப்படி வருது அப்படின்னும் பொழுது பெண்களுக்கு இந்த நியூஸ் பாக்குறவங்களா இருக்கட்டும், சின்மையோட ஃபேன்ஸா இருக்கட்டும், நம்மளும் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணா தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு இன்ஃபுளுன்ஸா இருக்கும், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்காங்க, சோ அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் போகிறதுக்கான
வாய்ப்புகளாவும் இந்த கேஸோட ஜட்மெண்ட் நமக்கு பர்ஃபெக்டா இருக்கும்ன்றத சொல்லாங்க. சோ நான் சொல்றத பத்தியும் இந்த சின்மைக்கு நடந்த ஒரு விஷயத்த பத்தியும் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த நிஜமா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.